MCR Pure Cotton Club, formals and casual shirts. Supreme Mobiles in Samsung Days, 24-month, no cost EMI, up to 12,000 upgrade offer. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ரோகச்சனி, ரோகத்தை அழிக்கக்கூடிய சனியாக வருகிறார். நீங்க எந்த அளவுக்கு சனீஸ்வரருக்கு தீபம் போடுறீங்களோ, சனீஸ்வரரை வழிபடுறீங்களோ, கடன் தீரும், ஆரோக்கியம் பெருகும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். இந்த சமயத்துல நீங்க யூஸ் பண்ணி டெவலப் ஆகலன்னா இதுக்கப்புறம் எங்க இருந்து சனி 6க்கு வரதுக்கு 27 வருஷம். அன்பு வணக்கங்கள். வரவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி வரப்போகுது. இந்த சனிப்பெயர்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துது, 12 ராசிகளுக்கும் உண்டான பலாபலங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். இந்த உரையாடலில் நம்ம கூட யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி அவர்கள், தெய்வீக ஜோதிடர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள், நல்வாழ்க்கை ஜோதிடர் முகுந்தன் முரளி அவர்கள், ஜோதிட கலையரசி வித்யா அவர்கள் இணைந்துள்ளார்கள். எல்லாரையும் வரவேற்றுட்டு இந்த நிகழ்வுக்குள்ளே போகலாம். வணக்கம். துலாம் ராசிக்கு வரவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கு மேம்? துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான டைம் பீரியட் அப்படி தான் சொல்லணும். யூஸ்வலி வந்து சனி ஒரு 3 இடங்கள்ல அமர்ந்தால் ரொம்ப சிறப்பான யோகத்தை கொடுப்பார் அப்படி சொல்லுவாங்க. அது 3, 6, 11ஆம் இடத்துல சனி இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெனிஃபிட் சனியை வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த தடவை துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது ரோகச்சனி அப்படின்னா உடம்புக்கு ஏதாவது வந்துருமுன்னா அப்படி இல்லை, அது ரோகத்தை அழிக்கக்கூடிய சனியாக வருகிறார். இயல்பாகவே இந்த 6ஆம் இடத்தில் சனி அமர்தல் அப்படின்றது அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் யாரெல்லாம் கடன் 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 தவளப்பட்டு இருந்தீங்களோ அத்தனை பேருக்கும் கடன் அடைவதற்கான முகாந்திரங்கள் ஃபஸ்ட்டு தெரிய போகுது. ரெண்டாவது, இது வரைக்கும் என்னால் வந்து ரொம்ப நான் ஹெல்த்தில் மாட்டிக்கிட்டேன், என்னால் வந்து உடல்நிலை மோசமாக இருக்குது, எத்தனை டாக்டர் பார்த்துமே சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு எல்லாமே சூப்பரான டாக்டர் கிடைக்க போகிறாங்க. ஆரோக்கியம் மேம்பட போகிறது. அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் அவமானப்பட்டேன், அசிங்கப்பட்டேன், என்னுடைய பெயர் புகழெல்லாம் கெட்டு போச்சுன்னு சொல்லக்கூடிய காரங்களுக்கெல்லாம் உங்கள் மீது ஒரு மதிப்பு மரியாதை உயரப்போகுது. ஸோ துளாராசிக்காரங்களுக்கு இந்த 6ல் வரக்கூடிய சனி, அதுவும் துளாராசிக்காரங்களுக்கு சனி வந்து உச்சமடையக்கூடிய வீடு, பயங்கரமான வேலையை கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. யூஸ்வலாக துலாம்னாலே கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டட் அப்படியே ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான். ஆனால் இந்த தடவை நீங்களே வந்து வேலைன்னு ஓட போகிறீங்க. நிறைய வேலை மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ராசியாக துளாராசிக்காரங்களுக்கு. நிறைய பேருக்கு ஃபாரின் ட்ராவல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போது. இது வரைக்கும் யாருக்கெல்லாம் பிஆர் கிடைக்கலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அத்துறை துளாராசிக்காரங்களுக்கும் பிஆர் கிடைப்பதற்கான நேரம். நிறைய பேர் வீட்டில் வந்து குவா சத்தம் கேட்க போகிறது, கெட்டி மேல சத்தம் கேட்கப்படுகிறது. துளாராசிக்காரங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, நிறைய மங்களகரமான நிகழ்வுகள் நடக்க போகுது. ஆனால் எதில் கவனம் அப்படின்னா முதுகு தண்டு வடத்தில் கவனமாக இருக்கணும், மர்ம உறுப்புகள் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும், கொடுக்கக்கூடிய அந்த கமிட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும். இந்த 4 இடத்துலையும் கவனமாக இருந்துட்டாங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி மிக சூப்பரான டைம் பீரியட் தான் கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது. முகுந்தன் சார், எப்படி இருக்குது துலாம் ராசி? பொதுவாக இந்த துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் அவர் தான் உச்சமாகக்கூடிய சனி பகவான். இந்த சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வராரு. இதில் இன்னொரு விசேஷமான ஒரு தன்மை என்னென்னா, குருவினுடைய சிறப்பு பார்வை என்று அன்போடு அழைக்கக்கூடிய 5ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். அப்போ இவ்வளோ நாட்களாக எதிரிகளுடைய கை ஓங்கி தான் இருந்திருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் எதிரிகள் அமைதியாக போகிறாங்க. இவனுடைய கை ஓங்க போகுது. புதிய பொறுப்புகள், பதவிகள், கௌரவம் இதெல்லாம் இவரை தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த டைமில் உங்களுக்கு துலாம் ராசிகர்களுக்கு அமைய போக இருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் அரசியல் இருப்பவர்களுக்கு நிறைய சலுகைகள், நிறைய வாய்ப்புகள்லாம் அவர் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய சலுகைகள் இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமைய இருக்கின்றது. அதே போல் இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விசேஷமான ஒரு தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நீண்ட நாட்களாக பூர்வீக சொத்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு, இல்லை சொத்து வாங்க முடியல, இடம் வாங்க முடியல, அல்லது வந்து வீடு கட்ட முடியல, சொத்து வாங்கி வச்சுட்டு இந்தமாரி இருக்கிறவங்க எல்லாருமே அடுத்தபடி வாழ்க்கையில் அடுத்த உயர்ந்த நிலை கொண்டு போவதற்கான அற்புதமான ஒரு வழிமுறைகளை நீண்ட நாட்களாக திட்டம் வச்சிருப்பாங்க. இது இந்த டைமில் செயலுக்கு கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். நண்பர்கள் மூலமாகவும் உறவினர்கள் மூலமாகவும் நிறைய ஆதாயங்களும் இவங்களுக்கு ஆதரவாகவும் சப்போர்ட்டாகவும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாற்றல் கண்டிப்பாக உண்டு. அதே போல் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய வாய்ப்புகள் இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய பொறுப்புகள் இதெல்லாம் வரும்போது மனதிற்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாற்றலாக இந்த நேரத்தில் அமைய இருக்கின்றது. இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்றால் குச்சனூர் சனீஸ்வர பகவானுக்கு போய் உங்கள் வயசு எத்தனையோ அத்தனை நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கிடைக்கிறதெல்லாம் மேலும் மேலும் தடையில்லாமல் உங்களுக்கு எல்லா யோகமும் ஏற்படுத்தி கொடுக்கும். பாலகிருஷ்ணா சார், எப்படி இருக்குது சார்? உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிச்சிடுவான். குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ உலகத்தில் வந்து ஜெயிச்சிடலாம். அப்போ இவங்க ஜாதகத்தில் உடல் ஆரோக்கியம் இருக்குது, உடம்பு மருந்துக்கு கட்டுப்படும். அது நீங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் எந்த மருந்தை சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு சொல்கிறவங்க மருந்துக்கு கட்டுப்படும்,
ஆரோக்கியம் பெருகும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும், ஊர் விட்டு ஊர் போகலாம், இடம் விட்டு இடம் மாறலாம், தெளிவான வாழ்க்கை வரும், அதிகமாக சம்பாதிக்கலாம். சார் நிறைய நேரம் வேலை செய்கிறீங்க, அப்போ உங்களுக்கு வருமானம் வந்து தானே தீரும். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரு சின்ன வீடு வாங்குறது, ஒரு வாகனங்கள் வாங்குறது, அந்த மாதிரி நகைகள் வாங்குறது, பட்டுப்புடவை வாங்குறது, திருமணம் பண்ணுறது, குழந்தைங்களுக்கு மேல் படிப்புக்கு அனுப்புறது, மேல் படிப்பில் வந்து அவங்க கேட்ட சப்ஜெக்ட்டுக்காக செலவு பண்ணுறது. இந்த வருமானத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சந்ததிகளுக்கு தானே பண்ணுவீங்க. இப்படி ஒரு சுபமான பலனை துலா ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். நீங்கள் சனீஸ்வரரை வழிபடணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான ஒரு பரிகாரம். நீங்கள் எந்த அளவுக்கு சனீஸ்வரருக்கு தீபம் போடுறீங்களோ, சனீஸ்வரரை வழிபடுறீங்களோ, கடன் தீரும், ஆரோக்கியம் பெருகும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். அயன் அண்ட் புரோட்டீன் நிறைய எடுத்துங்க, கீரை நிறைய சாப்பிடுங்க. இதை எல்லாத்த விட ஆரோக்கியம்ங்கிறது நிறைய நல்லா தூங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ தூங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். ஆரோக்கியம் பாஸ்கரம். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். செல்வி சார், துலாம் எப்படி இருக்கு சார்? துலா ராசி, அதுவும் சுக்கிரன் தான் அவருக்கும். இங்கே சனி உச்சம் பெறுவார். சனிக்கே உச்சத்தை கொடுக்கக்கூடிய ராசி. அதனால் சனி எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு பயம் இல்லை. இப்போ 6ல் இருக்க போகிறோம். இந்த சமயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணி டெவலப் ஆகலைன்னா இதுக்கப்புறம் எங்கேருந்து சனி 6க்கு வர்றதுக்கு 27 வருஷம் ஆகிடும். ஸோ இதோட ஒரு பெட்டர் டைம் துலாத்துக்கு இருக்காது. அதே சமயம் குரு வேறு 9ல் வராது. ஸோ பெற்றோர் பெரியோருடைய பூர்வீகத்தில் சொத்துக்கள்லாம் வந்து அபிரிதமாக முன்னேற்றம் பெறும். அதில் வீடெல்லாம் பழமையாக இருக்கும், அந்த வீடெல்லாம் இடித்து திடீர்னு மாட மாளிகையாக ஆகிடும். பெரியவர்களோட எழுத்தை கொஞ்சம் பார்த்துக்கும், அது கொஞ்சம் முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். இவங்களுக்கு ஜீரண உறுப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எளிதாக ஜீரணமாக வருது. குறிப்பாக இரவு நேர உணவு மட்டும் துலாம் ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் டயட்டில். இதில் மட்டும் கொஞ்சம் இருந்தால் ரொம்ப நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். கணவன் மனைவிக்கு இப்போ துலா ராசி பெண்களாக இருந்தால் கணவனுக்கு ரொம்ப அற்புதத்தை தரும். அதே போல் ஆண்களாக இருந்தால் மனைவிக்கு ரொம்ப நல்லது நடக்கும். எல்லா விதத்திலும் ஒரு நிம்மதி. ஐயோ ரொம்ப நாளாக ஒரு சந்தோஷமே இல்லைன்றது மாதிரி ஒரு பயம் போகும். ஸ்கின் அலர்ஜியால் ரொம்ப பாதிச்சிருப்பாங்க. அது நிவர்த்தி ஆகக்கூடிய அளவுக்கு நல்ல மருத்துவர்கள் கிடைப்பார்கள். ஆக வண்டி வாகனத்தில் நிறைய வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது, லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது, நகை ஆபரணங்களை அதிகமாக வாங்கக்கூடியது இந்த 7.5 சனியில் பார்த்தா துலா நல்லா வருவாங்க. தைரியம் ஏற்படும், எல்லாத்துலேயும் சமாளிச்சுக்கலான்னு ஒரு நம்பிக்கை வரும். ஆக இந்த சனி பயிற்சி துலாத்துக்கு ஒரு ஏறுமுகத்தை கொடுக்கக்கூடியது. இந்த சமயமாக இருந்தாலும் துலாத்துக்கு நான் சொல்வது சனி உச்சம் பெறக்கூடிய ராசி. உடற்பயிற்சி வாழ்க்கை முழுவதும் அவசியம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.